இந்த படத்தோட ஹீரோயின் சன்பாத் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. தூரத்துல நம்ம ஹீரோ உட்காந்து அதை வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி போய் தந்து நம்ம ஹீரோயினோட வயிற்றுல தந்து ஏறின்னு தந்து உட்காந்துரும். அதை பார்த்து ஹீரோயின் பயந்து அதை தூக்கின்னு தந்து போட்டுருவாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ பார்த்துட்டு தந்திருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கன்சீவான்னு தந்து ஆறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பெரிய ஹாப்பிலாம் தந்து இல்லை, ஓகேம்மா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தந்து இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்க நாள்னு தந்து வருது. அந்த குழந்தையும் தந்து பிறகுது. ஆனா அது மனுஷன் மாதிரி இல்லாம அந்த பூச்சி கடிச்சிச்சு தெரியுமா, அந்த மாதிரி அந்த குழந்தையும் தந்து இருக்கு. இதை பார்த்த ஹீரோக்கு பார்த்தா செம குழப்பம். இதுல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோடையும் தந்திருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் எதுவுமே பெருசா கண்டுக்காம அந்த குழந்தையும் தந்து வாழ்த்துக்கிட்டு தந்து இருக்காங்க. ஒரு தடவை நம்ம ஹீரோ போயிட்டு அந்த குழந்தை கிட்ட தந்து போறாரு. அது கையை தந்து கடிச்சிடுது. அதனால நம்ம ஹீரோ பார்த்தா செம காடான்னு தந்து ஆயிட்டு அந்த குழந்தை ஏதாவது பண்ணணும்னா சொல்லிட்டு பார்த்தா சுத்திட்டே தந்து இருக்காரு. ஒரு தடவை நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா நெருப்புல தந்து போட்டுறாரு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து செம்மையாக அந்த பயந்துட்டு கத்திட்டு தந்து இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த மான்ஸ்டர் குழந்தை இறந்துச்சான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி தந்து அழுவுது. அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, அது மான்ஸ்டர் குழந்தைலாம் தந்துல, அது உண்மையுமே ஒரு குழந்தை தான். ஆனா நம்ம ஹீரோட கண்ணுக்கு மட்டும் அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு